வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுசிருசி. இன்னைக்கு நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நல்லெண்ணெய் 1 கப், பெருங்காயத்தூள் சிறிதளவு, கடுகு தேவைக்கேற்ப, கறிவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, ஒரு லெமன் சைஸ் புளி கரைக்கிறதுக்கு, 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப. பூண்டு 500 கிராம் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். எந்த ஒரு ஊறுகாய்னாலும் நல்லெண்ணெயில பண்ணுங்க, ரொம்ப சுவையா இருக்கும். இதுல இப்போ ஒரு 3 ஸ்பூன் கடுகு போடுறேன். நான் யூஸ் பண்ற ஸ்பூன் பாத்தீங்க இல்லையா, அந்த அளவுக்கு நான் 3 ஸ்பூன் சொல்றேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்ததா நம்ம இதுல கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இப்போ நம்ம இதுல வந்து பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, 1 கப் ஃபுல்லா, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண போறேன். இதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 400 இருந்து 500 கிராம் இருக்கும் இந்த பூண்டு. இப்போ நான் இதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயிலேயே இது கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. அது கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலர்ல வரும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பொருளா அதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சாதாரணமாகவே சிலருக்கு வந்து பூண்டு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காதனால நிறைய பேர் சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. எதுலாவது பார்த்தாங்கன்னா அதை ஒதுக்கி வச்சுடுவாங்க. இதே வந்து இந்த ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த பூண்டு பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்போ அடுத்ததா இதுல நம்ம இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள். இதை நல்லா வதக்கிட்டு அடுத்ததா இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசலை ஆட் பண்ண போகிறோம். இந்த புளிக்கரைசல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே இந்த பூண்டு நல்லா வெந்து மசீர அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுதான் சரியான பதம். இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஊறுகாவே சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் எடுத்துக்கூடாது. ஆனால் இதில் நீங்கள் தேவை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போடுங்க. இது நம்ம வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. கார்டியோ டிசீஸ் எல்லாத்தையும் வந்து இது ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி சைனாவில் ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து லங் கேன்சரை வந்து அதோட ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பூண்டு வந்து ஜென்ரலாகவே உடலுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ஒரு கோவிட் டைமில் வந்து இன்னும் ரொம்பவே நல்லது இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. நான் இதை ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷங்கள் நல்லா வேக வைக்க போகிறேன். வாவ், பார்த்தீங்களா, இப்போ அது நல்ல மசீர ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். அது நல்ல இறுகிட்டு இப்போ அந்த பூண்டை வந்து நீங்கள் கரண்டி வச்சு மசியும் போது அவ்வளோ சூப்பராக மசிஞ்சிருக்கு. ஏன்னா நல்லா வெந்திருக்கு இந்த பூண்டு. இதை நீங்கள் இப்படியே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு விட்டிங்கன்னா நம்மளோட பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடும்.
That's it. நம்மளோட சூடான சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி. இந்த பூண்டு ஊறுகாய் தயிர் சாதத்தோட அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சுசிருசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.